வீட்லேயே மிக்ஸி வச்சு மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள் அப்படின்னு எல்லாத்தையும் வீட்டில் நல்லா ஹைஜீனிக்காக அரைக்கலாம். அதுக்கு வந்து நல்ல குவாலிட்டி எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. மஞ்சள் மட்டும் நான் நல்லா தூள் சீவிட்டு திருவிட்டு அதுக்கப்புறம் சன் ட்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 3 நாள் சன் ட்ரை பண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் மட்டும் தான் நான் சன் ட்ரை பண்ணியிருக்கேன். மற்றதெல்லாம் இந்த மாதிரி நம்ம இட்லி பொடிக்கெல்லாம் வதக்கி எடுப்போம். அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மிளகா, தனியா, சீரகம், பெப்பர் எல்லாத்தையும் தனித்தனியாக இந்த மாதிரி வதக்கி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடும். நல்லா ஆறணும். ஒரு 5 hours ஆறிட்ட அப்புறம் தான் அரைக்கிறது. பார்த்தீங்கன்னா மிக்ஸி வந்து இந்தியாவில் மோஸ்ட்லி 750 watts தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ 750 wattsல அரைக்கிறது இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு பொடி மட்டும் அரைங்க. இல்லை மோட்டர் வந்து ஹீட் ஆகிடும். 2000 watts இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே நாள் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு எல்லா பொடியும் மாற்றி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் இப்படி ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கும் போது மோட்டர் ஹீட் ஆகுறதுனால கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நல்லா ஆறிட்டப்புறம் அப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸ்டோர் பண்ணிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 months to 1 year நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்க வேணாம். வெளியே வச்சாலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும்.